எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதமிழா. 7 நாட்கள் 7 செய்திகள், இவங்க டெக் செய்திகள் 128 எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து சோனி தரப்புல இருந்து சோனி A7S3 அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்ட்லியான சூப்பரான மிரர்லெஸ் கேமரா வந்து நமக்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சோனில இருந்து ஒரு புது சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து சோனில வந்து A7 III சீரிஸ் இருக்கு, அப்புறம் வந்து A7 அந்த S சீரிஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் A7R சீரிஸ் இருக்கு, அப்புறம் A9 சீரிஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா A7C சீரிஸ் வந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்புறம் ஒரு சீப்பர் வெர்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து 24.2 மெகா பிக்சல் கேமரா சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 4K ல வந்து 30 FPS வரைக்கும் வீடியோ வந்து எடுக்க முடியும். அதே சமயத்தில் 1080p ல நமக்கு வந்து 120 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ சோனி தரப்புல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லான்ச் பண்ண மிரர்லெஸ் கேமராலே, ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமராலே இதுதான் நமக்கு வந்து சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீப்பஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பிரைசிங் வந்து நமக்கு ரிவீல் வந்து பண்ணல. யூஎஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $1,800 வெறும் நமக்கு வந்து பாடி மட்டும் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து 1,32,000 rupees அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் பாடி பிளஸ் நம்மளுக்கு வந்து கிட் லென்ஸ், அதாவது 28 to 60 mm கிட் லென்ஸ் வந்து நமக்கு $2,100 வந்து நமக்கு பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,54,000 அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னடா சீப்பஸ்ட் அப்படின்னு சொன்னேன், சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோனியில் ஃபுல் ஃப்ரேம் வந்து எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொஃபஷனல் கேமராஸில் கண்டிப்பாக 1,54,000 வந்து ஒரு சீப்பஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 வருஷம் முன்னாடி நம்ம கேமரா சோனி A7 III வந்து நான் வாங்கியிருந்தேன், ஒரு பாடி வித் ஒரு கிட் லென்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடியே சோனி A7 III வந்து 2 லட்ச ரூபா. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக சீப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OnePlus 7 சீரிஸ்க்கும் 70 சீரிஸ்க்கும் அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அவங்க இப்போ வந்து OnePlus நாடுக்கு அதிகமாக அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா OnePlus 8 சீரிஸ் அப்புறம் OnePlus 8 ப்ரோக்ராம் பீட்டா வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, Android 11 பீட்டா வந்து. ஆனால் OnePlus வந்து கண்டிப்பாக OnePlus 7 சீரிஸையும் அப்புறம் 70 சீரிஸையும் நமக்கு வந்து மறக்கல. இப்போ வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus 7 வந்து இது வந்து ஓப்பன் பீட்டா 18 அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் பீட்டா 8 அப்டேட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல என்னலாம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து சிஸ்டம்ல எக்கச்சக்கமான பக் ஃபிக்ஸஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து கேம் ஸ்பேஸ்ல புது அடிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டியிலும் நமக்கு வந்து புது அடிஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து நான் இன்னைக்கு வந்து செக் பண்ணேன், என்னோட OnePlus 70லும் செக் பண்ணேன், OnePlus 7லையும் வந்து செக் பண்ணேன். இன்னும் அப்டேட் வந்து எனக்கு வரல, நான் ஓப்பன் பீட்டால தான் வந்திருக்கேன். அதே சமயத்தில் ஆக்சிஜன் அப்டேட்லையும் நான் வந்து செக் பண்ணேன், இன்னும் வந்து நம்மளுக்கு அப்டேட் வந்து வரல. ஸோ நான் அதை அப்டேட் பண்ணிட்டு ஸ்டேபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒருவேளை யாராவது யூஸ் பண்றவங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்டேட் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ மீதி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ இயர்ஃபோன்ஸ். ஸோ இப்போ வந்து ஓப்போ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் TWS இயர்ஃபோன்ஸ் இருந்தாலும் சரி, நெக் பேண்டாக இருந்தாலும் சரி, சூப்பராக வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அவங்களோட 3 இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பிரைஸ் கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்போ என்கோ W11 அவங்களோட TWS இயர்ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு 2,500 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 500 rupees ப்ரைஸ் கட் கொடுத்து நம்மளுக்கு வந்து 2,000 rupeesக்கு வந்து விற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கோ W31 வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணும்போது 4,500 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 3,500 rupeesக்கு வந்து விற்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா M31. ஸோ M31 வந்து லான்ச் ப்ரைஸ் அப்போ வந்து நம்மளுக்கு 2,000 rupeesக்கு தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,500 rupees 500 rupees வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஏற்றுனாங்க. இப்போ வந்து திருப்பியும் அந்த 500 rupees வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி திருப்பியும் நமக்கு வந்து 2,000 rupees விற்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த 3 இயர்ஃபோன்ஸும் சூப்பரான ஒரு இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் லிங்க் தரேன். ஸோ டேரெக்டாக வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் தரப்புல வந்து ரீசெண்டாக தான் நமக்கு வந்து M51 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், சாம்சங்ல வந்து M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், J சீரிஸ் இருக்கும், A சீரிஸ் இருக்கும், அப்புறம் அவங்களோட ஃபிளாக்ஷிப்பான S சீரிஸ், நோட் சீரிஸ், அப்புறம் இப்போ வந்து ஃபோல்ட் சீரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்ஜெட்ல சாம்சங் கேலக்ஸி F சீரிஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூமர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து F41 அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த F சீரிஸ் என்ன சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு சாம்சங் M சீரிஸ்லாம் கொஞ்சம் பிரைஸ் ஹையாக தான் வைப்பாங்க மீதி காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணுவோம். அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஆன்லைன் மட்டும் இல்லை ஆஃப்லைன்லேயும் அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த சாம்சங் கேலக்ஸி எஃப் சீரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து ஹோப் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் வந்து இப்போவே M50 வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப் சீரிஸ் வந்து இன்னும் நல்லா ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்குள்ள தான் நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகும். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 15,000 rupeesலேருந்து 20,000 rupeesக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது வரைக்கும் லீக் ஆகல, ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். லான்ச் ஈவெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செப்டம்பர் 16th வந்து இருக்கும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து மோஸ்ட்டாக லான்ச் ஈவெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி 9i. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து நேற்று ரெட்மி 9i லான்ச் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நமக்கு 12 மணிக்கு ரெட்மி 9i லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ ரெட்மி 9i லான்ச் ஈவெண்ட்டில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் டெக்ஸ்டைலிகளில் சொன்ன லீக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அப்படியே வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹீலியோ G25 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 720p டிஸ்பிளே வந்திருக்கு. 5000 mAh பேட்டரி இருக்குது. நமக்கு வந்து 10 watt சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு 13 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. 4GB RAM 64GB வந்து நம்மளுக்கு 8,300 rupeesக்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 128GB வந்து நமக்கு 9,300 rupeesக்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ நீங்கள் சேலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி நமக்கு வந்து 12 மணிக்கு மத்தியானம் வந்து சேலுக்கு வருது. இது வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், அப்புறம் வந்து me.comல கிடைக்கும், அப்புறம் ஆஃப்லைனில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷாமி தரப்புல இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபைனலான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய செய்தி அப்படின்னு சொல்லலாம். நேற்று வந்து நம்மளுக்கு ஆப்பிள் ஈவெண்ட் வந்து ஃபைனலாக வந்து கன்க்ளூட் ஆச்சு. அதில் வந்து நம்மளுக்கு ஐஃபோன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல, அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் SE அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஐபேட் வெர்ஷன் 8 வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐபேட் ஏர் 4 வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அப்டேட்ஸை பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6ஓட இந்தியன் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 40,900 rupees வந்து பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6 செல்லுலரில் நமக்கு இந்தியன் பிரைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 49,900 வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் US பிரைஸிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000 மினிமமாக அதிகமாக வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6ல என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது சிப் வந்து கொடுக்குறாங்க. வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கு, ரெட் இருக்கு, ப்ராடக்ட் ரெட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைடட் சோலோ லூப் அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ரிஸ்ட் பேண்ட் வந்து ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் SE. ஸோ நான் ஈவெண்ட்ல ப்ரைஸை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆனதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஆப்பிள் வாட்ச் SE வந்து எப்படியாவது இந்தியாவில் வந்து ஒரு 20,000 rupeesக்குள்ள லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு வந்து நம்பிக்கையாக இருந்தாங்க. ஸோ ஆப்பிள் வந்து 20,000 rupeesக்குள்ள லான்ச் பண்ணாங்க. ஆனால் யூஎஸ்ல வந்து 20,000 rupeesக்குள்ள லான்ச் பண்ணாங்க. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $279 தான், ஆல்மோஸ்ட் வந்து 20,000 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தப்பு தான். ஆப்பிள் வந்து 20,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த தப்பு தான். ஆனால் நமக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் SE செல்லர் வெர்ஷனும் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செல்லர் வெர்ஷன் நமக்கு வந்து 34,000 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ ஐபேட் 8th ஜென்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.2 inch ரெட்டினா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் லேமினேட்டட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். A12 பயோனிக் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு ஆப்பிள் கீபோர்ட் பிளஸ் பென்சில் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு யூஎஸ்ல வந்து $329 வந்து நமக்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. $329 ஒரு 22,000 rupees அப்படி தான் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கே 30,000 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்டிங் 30,000 ரூபா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 32 GB மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 32 GB எதுக்கு 2020ல லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கூட எனக்கு வந்து தெரியல. அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புது ஐபேட் ஏர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபேட் ஏர் வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கலர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிசைனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐபேட் ப்ரோ மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A14 பயோனிக் சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. A14 பயோனிக் சிப்செட் வந்து நமக்கு 6 கோர் சிப்செட் 5 நானோமீட்டர் ப்ராசஸர் வந்து பண்ணியிருக்காங்க. 5 நானோமீட்டர் ப்ராசஸர்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த A14 வந்து நம்மளுக்கு சூப்பர் 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 பவர்ஃபுல்லுங்க. ஸோ ஆப்பிள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சிப்பு வந்து இதில் மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ப்ரோ வெர்ஷனோட இப்போ வந்து ஏர் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து 10.9 inch லிக்விட் ரெட்டினா
ரெட்டினா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டச் ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக நமக்கு வந்து பவர் பட்டன் மேலே டச் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு 64 GB தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பண்ணுறாங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து நம்மளுக்கு $600 வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 42,000 rupees. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்து 55,000 rupees வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 13,000 rupees வந்து இந்தியாவில் அதிகமாக ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து சில சர்வீசஸ் எல்லாமே லான்ச் பண்ணாங்க. ஹார்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 20,000 rupees சீப்பாக வந்து பண்ணாங்க. ஆனால் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பயங்கரமாக சீப்பாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 195 rupeesக்கு வந்து ஆப்பிள் மியூசிக் பிளஸ், ஆப்பிள் டிவி பிளஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆர்கேட் கேம்ஸ், 50 GB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு மந்த்லி வெறும் 195 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 195 rupeesக்கு இது கண்டிப்பா சூப்பர் வர்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து யூடியூப் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெறும் யூடியூப் மியூசிக் அப்புறம் யூடியூப்க்கே நான் வந்து மாசத்துக்கு 120 rupees என்னமோ வந்து கட்டிட்டு இருக்கேன். ஆனா இவங்க வந்து ஆப்பிள் மியூசிக் பிளஸ் வந்து தராங்க, ஆப்பிள் டிவி பிளஸ் வந்து தராங்க, ஆப்பிள் ஆர்கேட் தராங்க, 50 GB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா வர்த் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம இதுல வந்து நமக்கு ஃபேமிலி பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. 365 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நமக்கு 200 GB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் நமக்கு வந்து ஆப்பிள் மியூசிக் பிளஸ் இருக்கு, ஆப்பிள் டிவி பிளஸ் இருக்கு, ஆப்பிள் ஆர்கேட் இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க 6 ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்னா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட கூட 6 பேரோட போட்டு அப்படியே நீங்க வந்து காசை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 195 rupees பிளானும் 365 rupees பிளானும் நீங்க வந்து ஒரு ஐபோன் யூசர் இருந்தா சூப்பர் டூப்பர் ஆன வர்த் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வேற என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS 14 வந்து நம்மளுக்கு iOS 14, ஆப்பிள் வேர் OS 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iPad OS 14, அப்புறம் வந்து நம்மளுக்கு டிவி OS 14 வந்து இன்னைக்குல இருந்து எல்லாருக்கும் ஸ்டேபிள் அப்டேட் வரும். ஸோ உங்ககிட்ட என்ன ஆப்பிள் டிவைஸ் இருந்தாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு புது வெர்ஷன் வந்து கிடைக்கும். ஆனால் மேக் OS பிக் சர் மட்டும் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 daysக்குள்ள நம்ம வந்து ஐபோன் 12 லான்ச் வந்து பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.